ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம வீட்டு தோட்டத்தை ஒரு மினி விலாகாக பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் நிறைய வெரைட்டியான பூச்செடிகள்லாம் வச்சுருப்போம். ஒரு சில செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில செடிலாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி கார்டனிங் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது ரோஸ் மல்லி. இந்த சம்மர் சீசனுக்கு நம்ம தோட்டத்தில் நிறைய பூ பூக்கும். பார்க்கறதுக்கு ரோஜா மாதிரி இருந்தாலுமே இது வந்து ஒரு மல்லிப்பூ தான். அடுத்து நம்ம தோட்டத்தில் அதிகமாக பூ பூக்கிற ஒரே செடினா இந்த செவ்வரளி செடி தான். எல்லா சீசன்லையுமே இந்த செடியில் நிறைய பூ பூக்கும். இந்த மாதிரி பூ பூத்துருக்கிறப்ப அந்த செடிக்கிட்ட போனீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த செடி பக்கத்துலேயே நாட்டு செம்பருத்தி செடி வச்சுருக்கோம். இந்த 2 செடியுமே வந்து சாமிக்கு பூ கட்டுறதுக்காக தான் இந்த 2 செடியும் வச்சுருக்கோம். செம்பருத்தி செடியில் நிறைய பூ பூக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சின்ன வயசில் சயின்ஸ் லேபுக்கு இந்த செடியிலேருந்து தான் செம்பருத்தி பூ பறிச்சுட்டு போவோம். எத்தனை பேருக்கு இதை பார்த்தோன்னா அந்த ஞாபகம் வருதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்பயுமே நம்ம செடிகளுக்கு வந்து மாட்டு எருவு தான் உரமாக கொடுத்துட்டு வரோம். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெகுலராக உரம் கொடுத்தீங்கன்னா பூவெல்லாம் சூப்பராக பூக்கும். செடி நல்லா செழிப்பாக வளரும். இந்த செவ்வரளி செடி இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு புதர் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நிறைய விதேசமான செடிகள்லாம் இருக்குது. என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த செவ்வரளி செடி உங்கள் வீட்டில் இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி பூச்செடிகள் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும். அந்த செவ்வரளி செடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டான ஒரு நாட்டு ரோஸ் செடி வச்சுருக்கோம். ரோஜா பூ பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய இடத்துல வந்து இந்த ரோஜாவை பன்னீர் ரோசான்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த செவ்வரளி செடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா பரண்டை செடி நிறைய வச்சுருக்கோம். பரண்டையிலேயே நம்ம வீட்டில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து தட்டை பரண்டைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று உருட்டு பரண்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்க்குறது வந்து தட்டை பரண்டை. இந்த பரண்டையில் வந்து அழகாக பூ பூத்து காயெல்லாம் காய்ச்சிருந்துச்சு. எத்தனை பேர் பரண்டை செடியில் இந்த மாதிரி காய் காய்ச்சி பார்த்துருக்கீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அது சாப்பிட்லாமான்னு தெரியல. உங்களுக்கு எதுக்காச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பரண்டை செடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா மரம் வச்சுருந்தோம். அந்த மரத்தில் நிறைய காய் காய்ச்சி இருந்துச்சு. ஒரு காய் நல்லா பழுத்து இருந்துச்சு, பறிச்சிட்டேன். இன்னும் வேறு ஏதாச்சும் இருக்குன்னு பார்க்கலாம். மரத்தில் பார்க்குறப்ப தான் அங்கங்கே காய் இருந்துச்சு. அப்படியே அளக்க எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய காய் காய்ச்சி இருந்துச்சு. ஆனால் ஏதாச்சும் பழுத்து இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதான் பார்த்து ஒன்று ஒன்றா பறிச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு 3 கொய்யா தான் இன்றைக்கி கிடச்சிருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீத்தா மரம் இருக்குது. ஆனால் அதில் எதுவும் காய் காய்க்கல. சரின்ட்டு கொய்யாக்காய் மட்டும் பறிச்சுட்டு வேறு எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். மற்றபடி மரத்தில் வேறு காயெல்லாம் எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. அதான் வேறு எதுவும் பறிக்கல. நம்ம வீட்டில் இருக்கிறது ஒயிட் கொய்யா தான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு பன்னீர் ரோஸை வந்து முட்டை விட்டுருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம். இது வந்து 2 வருஷமாக வச்சுருக்கோம். காயெல்லாம் பறிச்சிட்டோம். இப்போ தான் புதுசாக பூ விடுது. இன்னும் கொஞ்சம் நாளில் காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். அப்படியே கொய்யா மரத்தில் வேறு எதுவும் காய் இருக்கான்னு பார்த்தேன். ஆனால் எல்லா காயும் குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் அப்புறம் பறிச்சிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே வர்றப்போ பார்த்தா வாழை மரத்துலேயும் பூ பூத்துருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு இறங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் பிரித்துரும். நம்ம பறித்த கொய்யாக்காலாம் மறக்காமல் எடுத்தாச்சு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது நம்ம வீட்டு சந்து சைடில் இருக்கிற தோட்டத்தை தான் பார்த்தோம். நம்ம வீட்டோட வாசப்பக்கமும் நிறையா பழ மரங்கள்லாம் இருக்குது. வாங்க ஒன்றா பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்குறது ஒட்டு மாமரம் தான். ஆனால் அந்த மாமரத்தை பார்த்திங்கன்னா விழுது வந்திருக்கும். பார்த்தோன்னேடா மாமரத்தில் விழுதுன்னு நினைக்காதீங்க. அது பரண்டை செடி. நம்ம வந்து முன்னாடி தட்டை பரண்டை பார்த்தோம்ல, இது வந்து உருட்டை பரண்டை. இது மரத்துலேருந்து நல்லா சூப்பராக வளர்ந்துருந்துச்சு. இது வந்து மாடுகளுக்கு பயன்படுத்தி தான் வச்சுருக்கோம். வாசலில் பார்த்திங்கன்னா மாசி பச்சை செடி வச்சுருக்கோம். இந்த செடியை தான் வந்து மாலை கட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. சாமிக்கு, கல்யாணத்துக்குன்னு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நம்ம வீட்டோட ஃபேவரட்டான ஒரு செடினா இந்த லெமன் செடி தான். நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்குமே இந்த லெமன் செடினா ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து பழங்கள் பறித்து எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம லெமன் செடியில் எல்லா சீசன்லேயுமே நிறைய காய் காய்க்கும். இதுக்கு முக்கியமானது நம்ம ஆடு எல்லாமே லெமன் செடியில் தான் கட்டி போட்டிருப்போம். அந்த உரத்துலேயே நம்ம செடி சூப்பராக வளர்ந்துருக்கு. நம்ம முன்னாடியே செவ்வரளி செடி பார்த்தோம். அந்த செடியிலே டார்க் கலர்லேயும் ஒரு செடி நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம லெமன் செடி பக்கத்தில் தான் இருக்குது. அதே உரத்தில் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. செம்பருத்திலே ஆரஞ்சு கலர் செம்பருத்தியும் வச்சுருக்கோம். இதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த செடி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோஸ் மல்லி செடி வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கு ரோஜாப்பூ மாதிரி நல்லா பெருசாக இருந்தாலும் கிட்டவே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மல்லிப்பூ தான். செடிக்கிட்ட போனாலே ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் வீட்டில் இந்த செடி வச்சுருக்கீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு மரம் மாதிரி இருக்கிறது நந்தியாவட்ட பூச்செடி. இந்த செடியில் நிறையா பூ பூக்கும். இப்போதைக்கு பூ இல்லை. பூ பூத்தா நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.